இன்னொரு ஒரு செய்தி பார்த்தேன். அது என்னன்னா, நம்ம அரசியல்வாதிகள்ல வந்து யார் யார் ரசிகர்கள் அப்படின்னு, அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் கமலஹாசன் ரசிகர். அவர் வந்து FDFS சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சீமான், இவங்க 2 பேருமே தீவிரமான கமல் ரசிகர்கள் அப்படிங்கிறத அவங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எல்லா தலைவர்களுக்குமே போட்டிருக்காங்க. பட் நான் கமல் இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து குணா தளபதியெல்லாம் வரும்பொழுது இவங்கெல்லாம் குணா தான் போவோம், நாங்க வந்து கமல் படத்தை தான் முதல் நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் 2வது நாள் மற்ற படங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பல இதுல ஸ்பீச் கொடுக்குறப்பையும் சொல்லியிருக்காரு. அந்த 15 இயர்ஸ் ஆஃப் ரெஜென்ட் அது நடந்த பொழுது அதுலயும் கமல் சார் தான் எங்களுக்கெல்லாம் ஆதர்ச ஹீரோ. அவரை செட்ல வந்து நாங்க அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி ஒரு காட்சிக்கு தயாராகிறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கே போவோம். அவருடைய ஃபிட்னஸ், அவர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு, எந்த கெட்டப் போட்டாலும் எப்படி அழகா இருப்பாருங்கிறத பாக்குறதுக்கு போவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் சீமானை பொறுத்தவரைய அவர் வந்து 80களுடைய ஆரம்பம், 80s உடைய early 80s கமலஹாசன், சகலகலா வல்லவன், சலங்கை ஒளி, இந்த படத்தெல்லாம் சலங்கை ஒளியெல்லாம் எத்தனை தடவை பார்த்தோம், தேட்டருக்கு எப்படி போனோம், அதெல்லாம் அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாரு. கமல் படத்தில் உள்ள பாடல்கள், உன்னால் முனியின் தம்பியில வரக்கூடிய பாட்டெல்லாம் பாடுவாரு. ஸோ அவர் அந்த மாதிரி தீவிரமான கமலஹாசன் ரசிகரா அவர் கல்லூரி, ஸ்கூல், காலேஜ் படித்த காலத்தில் அவர் இருந்திருக்காரு. ஸோ இந்த 2 பேர், இன்னும் ஒரு 4-5 பேரை போட்டிருந்தாங்க. அவங்க வெவ்வேறு நடிகர்களுடைய ரசிகர்களாக இருந்தாங்க. அதுல அதிகமா கமல் ரசிகர்கள் தான் இருந்தாங்க. இன்னும் பல பேர் இருக்காங்க. நம்ம அமைச்சர் தங்கத்தமிழ் தீவிர, நம்ம தங்கம் தென்னரசு, அவரெல்லாம் தீவிர கமல் ரசிகர். காலேஜ் படிச்சப்ப அவருடைய தனி பேட்டியை நான் பார்த்திருக்கேன். படத்துக்கெல்லாம் எப்படி போய் சண்டை போட்டு போவோம், காலேஜ் படிக்கும் பொழுது அந்த நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்னு. மனோபாலா, இந்த மாசம் மனோபாலாவுடைய பிறந்த நாள் டிசம்பர் 8. அவரை பொறுத்தவரையா அவர் உலகநாயகன் கமலஹாசனுடைய நெருங்கிய நண்பர். கமல்னால இயக்குனராக அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதிராஜாவிடம் சேர்க்கப்பட்டவர். ஸோ அப்படி சேர்த்து தான் அவர் வந்தார். அவர் வந்து கமலோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அந்த காலகட்டம் கமல் வந்து தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, அந்த ட்ரெஸ்லேயே பணத்தை வச்சு கொடுத்து அவ்வளவு தூரம் எல்லாரையும் பார்த்துக்குவாராம். அந்த அளவு எல்லாரையும் அன்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர் கமல். இந்த படைப்பாளி பெப்சி அந்த பிரச்சனையை அப்ப மனோபாலா பண்ண தேவையில்லாத விஷயத்தினாலதான் கமலுக்கும் அவருக்குமான பிரிவு ஏற்பட்டது. மற்றவங்கெல்லாம் சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, மனோபாலாவை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். கடைசி காலகட்டத்தில் கமல் பிறந்தநாள் அவர் போய் மீட் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். மனோபாலா அவர்களை ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் மனோபாலா.